பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனமும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 18வது வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நல்ல கவனிங்க. தம்மை நோக்கி, யார்? இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அது யாராயிருந்தாலும் சரிங்க, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அது இன்னும் அடுத்த வசனம் உண்மையாய். இப்போ உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட, அப்போ உண்மையாய் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது யாவருக்கும் கர்த்தர் இயேசு எப்படி இருக்காரா? சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சமீபமாய் இருந்து பதில் தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 19வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தமக்கு பயந்தவர்களே, இயேசுவுக்கு பயந்தவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. விருப்பத்தின்படி செய்து, அப்போ அவருக்கு பயந்து வாழும் பொழுது, பயந்து நடக்கும் பொழுது, அவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களை கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரம் ரட்சிக்கிறது மட்டுமல்ல, ரட்சித்து விடுதலையை தருகிற தேவனாய் இருக்கிறார், ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. வார்த்தைகள் பிடித்து கொண்டு இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்துல தருகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.